எம்யூஸ் கல்வியமுது சேனலின் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தமிழக அரசால் வழங்கப்படும் ஊஞ்சல் இதழ் மற்றும் தேன்சிட்டு இதழ்கள் தினமும் உங்கள் வீடு தேடி வர புதிய வாய்ப்பினை வழங்குகிறார்கள். QR ஸ்கேனை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தி வீட்டிற்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இசைத்தமிழ் அறிஞர் அறிந்து கொள்வோம் வாருங்கள். பொருணை நதி பாயும் செழிப்பான ஊரில் பிறந்தான் அச்சிறுவன். படிப்பில் கெட்டிக்காரன், இசையில் மிக்க ஆர்வம் உள்ளவனாக திகழ்ந்தான். ஆரம்ப கல்வியில் திறம்பட திகழ்ந்தான். எல்லா பாடங்களிலும் முதன்மையான மாணவனாக தேறினான். ஆசிரிய பயிற்சியில் சேர்ந்தவர். கல்வியில் சிறந்து விளங்கி பயிற்சியில் முதலிடம் பெற்றார். அவர் பயின்ற பள்ளியின் தலைவர் அவரின் அறிவாற்றலைக் கண்டு வியந்தார். அப்பள்ளியிலேயே பணியும் கொடுத்தார். தமது மாணவர்களுடன் அன்பாக பழகக்கூடியவர். கதைகள் சொல்லி அதன் வாயிலாக அன்பை போதிக்கும் குணம் கொண்டவர். ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். புகைப்படம் எடுப்பது, அச்சகம் நடத்தி அதில் சிறந்து விளங்கியதோடு மருத்துவத்திலும் ஆர்வம் கொண்டிருந்தார். பாடல்களை தாமே இயற்றி பாடும் திறன் அவரிடம் இருந்தது. எனினும் இசையை முறையாக கற்றுக்கொள்ள நினைத்தார். இசையையும் கற்றார். பொருளின்றி இனிய ஓசையை வேறு மொழிகளில் கேட்டு இன்பம் அடைவதை விட தமிழில் பொருளும் அறிந்து கேட்டால் கேட்பவர்கள் நற்பயன் அடைவார்கள் என்பதை உணர்ந்தார். தமிழில் பல பாடல்களை எழுதி இசையமைக்கத் தொடங்கினார். இசைத்தமிழ் ஆராய்ச்சியில் தன் வாழ்வை அர்ப்பணித்த அவர் வேறு யாரும் அல்ல, கருணாமிர்த சாகரர் என்னும் பெரும் தமிழ் இசை நூலை எழுதிய ஆபிரகாம் பண்டிதர்தான் அவர். 1909ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு ஆபிரகாம் பண்டிதருக்கு ராவ் சாஹிப் எனும் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. அவரின் நூல்கள் தமிழக அரசால் 2008ஆம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. நன்றி.